வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி இன்கம் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸை கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் 4வது வீடியோவாக நம்ம பியர் புட் ஸ்ப்ரெட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லிமிட்டட் ரிஸ்க் லிமிட்டட் ப்ராஃபிட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரும். நீங்கள் பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸ் லாஸ், உங்கள் வியூ தப்பானா எவ்வளோ மேக்ஸ் லாஸ் ஆகும், T+0 மேக்ஸ் லாஸ்க்கு முன்னாடி ஒரு ரேஞ்ச் கிராஸ் பண்ணால் எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்துட்டு கிளியர் கட்டாக நம்ம டயக்ராமே போட்டு பார்த்துருப்போம், பே ஆஃப் டயக்ராமே போட்டு பார்த்துருவோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பியர் புட் ஸ்ப்ரெட் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி, அதோட பே ஆஃப் சினாரியோ, என்னென்ன மல்டிபிள் சினாரியோஸில் எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி பிஹேவ் ஆகும், எவ்வளோ மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் தேவை அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதே மாதிரி வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் கம்ப்ளீட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் கோர்ஸை நீங்கள் நம்ம வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா கோர்ஸும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் ஷேர் மார்க்கெட் பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல், எந்த கொஷின்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கால் பண்ண வேணாம், வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி இப்போ டீட்டெயில்டாக வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ தெரியணும். அதாவது இந்த வீக்கு இல்லை இந்த மந்த்து, இந்த 6 மந்த்ஸு, இந்த இயருக்கு நிஃப்டி எதுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹை லெவல் வியூ தெரிஞ்சால் கூட அது போக சண்டே சாட்டர்டேஸில் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நானே பார்த்திங்கன்னா வியூ எவ்ரி சண்டே வந்துட்டு உங்களுக்கு போட்டே இருப்பேன். அதையும் உங்களுக்கு நீங்கள் ஒரு பார்த்துக்கலாம். எப்படி நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன், எது சப்போர்ட் ஜோன் டிமாண்ட் ஜோன் வச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியோட வியூ என்ன, எப்போ பியர் புட் ஸ்ப்ரெட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே இருக்குது, அந்த பேர்லேயே இருக்குது பியர் அப்படிங்கிற. பியர்னா ஆப்வியஸாக உங்களுக்கு 2 டேர்ம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், புல் அண்ட் பியர். பியர்னா நமக்கு பியரிஷ் டவுன் சைட், ரொம்ப வந்துட்டு பியரிஷாக டவுன் சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஸ்லைட்லி டு எக்ஸ்ட்ரீம் பியரிஷ், கொஞ்சம் பியரிஷாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ரொம்ப பியரிஷாக இருக்கும் மார்க்கெட்டு, நெக்ஸ்ட்டு வந்து டவுன் சைடு தான் போகும், கரெக்ஷன் ஆகும், நெகட்டிவ் சைடில் இந்த வீக் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப அப்சைட் போயிடுச்சு, கண்டிப்பாக வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த பியர் புட் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ நேம்லேருந்தே நம்மளுக்கு தெரியுது உங்களுக்கு. இப்போ இந்த பியர் புட் அப்படிங்கிறது கிளியராக பார்த்திங்கன்னா நேமே நமக்கு காமிச்சு கொடுத்துருது. இப்போ இந்த நேமில் நம்ம பியர் அப்படிங்கிறது கீழே, புல் பியரிஷ் அப்படிங்கிறது, புல் அப்படின்னா மேலே அப்சைட் காலை மாதிரி பாஞ்சு மார்க்கெட் வந்துட்டு நல்லா பாசிட்டிவில் போகும். இப்போ வந்து நம்ம பியரிஷ். இப்போ இந்த புட் அப்படிங்கிறது புட் ஆப்ஷன்ஸை வச்சு மட்டும் நம்ம ஸ்ட்ராட்டஜியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அதுதான் பியர் புட் ஸ்ப்ரெட். மார்க்கெட் கீழே போகும், கீழே போகிறது எப்படி, எந்த ஸ்ட்ராட்டஜி எந்த ஆப்ஷன்ஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அப்படின்னா புட் ஆப்ஷன். அதுதான் பியர் புட் ஸ்ப்ரெட். நெகட்டிவாக போகும், நெகட்டிவாக போகிறதுக்கு நான் புட் ஆப்ஷன்ஸ் வச்சு ஏதோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ இந்த நெகட்டிவாக போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கீழே போச்சுன்னா ஆப்வியஸாக ஒரு புட்டை வந்துட்டு பை பண்ணிக்குவோம். என்னோடய வியூ பார்த்திங்கன்னா மாட்ரேட்லி ஒரு அளவுக்கு தான் வந்துட்டு பியரிஷ், ரொம்ப பியரிஷ் இல்லை, ஒரு அளவுக்கு ஒரு 200 பாயிண்ட் கீழே இறங்கும், ஆனால் 500 பாயிண்ட் கீழே இறங்காது. அப்படிங்கும்போது நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு எடுத்துக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு 200 பாயிண்ட் இறங்குதுன்னா அட் த மணி ஆர் இந்த மணி ஆப்ஷன்ஸை ஒரு லாட் பை பண்ணிக்குவேன். சரிங்களா? அப்போ கீழே போகும் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் 200 பாயிண்ட் தான் போகும், அதுக்கு மேலே போகும்னா அப்போ கொஞ்சம் தள்ளி இருக்கிறத ஒரு லாட் புட் ஆப்ஷனை நான் செல் பண்ணிடுறேன். அப்போ செல் பண்ணும்போது எனக்கு இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே நிற்கும் போது எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும். ஸோ அந்த ப்ராஃபிட் இதெல்லாம் சினாரியோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துட்டா இன்னும் வந்துட்டு கொஞ்சம் கிளியராக வந்துட்டு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வர்ற எக்ஸ்பிரிக்கு மார்க்கெட் பியரிஷாக இருக்குது அப்படிங்கிறது உங்களோட வியூ. சப்போஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்போ ஒரு நிஃப்டி 18,200 இருக்குது, ஸ்டார்ட் ஆஃப் த வீக் 18,200 இருக்குது. அடுத்த வீக்கில் ஒரு 17,900 வரும், கீழே இறங்க ஒரு 300 பாயிண்ட்டுக்கு வந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது உங்களோட வியூ. இப்போ நீங்கள் இந்த மாதிரி வியூ இருக்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா
ஒரு பை ஒன் இந்த மணி ஆர் அட் த மணி புட் ஆப்ஷன். இந்த மணி அட் த மணியும் நீங்கள் அவுட் ஆஃப் த மணியை பையும் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் த மணியும் செல் பண்ணலாம். ஃபார் ஓடிஎம்மை எப்படி வேணாலும் பண்ணலாம். இது ஒரு பை, இது ஒரு செல் இன்வால்வ் ஆகும். நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கீங்கன்னா இந்த மணி, அக்ரெசிவ் ட்ரேடராக இருக்கீங்கன்னா இந்த மணி போய்க்கலாம். இல்லை நான் ஒரு கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கேன் அப்படின்னா அட் த மணி. ரொம்ப கன்சர்வேட்டிவ்னா அவுட் ஆஃப் த மணிவே செல்லிட்டு அவுட் ஆஃப் த மணிவே செல் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் த மணிவே வந்துட்டு பை பண்ணிக்கங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு நிஃப்டி 18200 இருக்குது, 17900 வரும் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 18200 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட் த மணியாக 18200 இருக்குது. அதை வந்துட்டு ஒரு லாட் புட் பார்த்திங்கன்னா பை பண்ணிக்குவேன். அதே மாதிரி 17900 வரைக்கும் போகும், ஆனால் 800 கீழே போகாது. அதனால் 17800 புட்டை ஒரு லாட் பார்த்திங்கன்னா நான் செல் பண்ணிடுவேன். இப்போ இது ரொம்ப முக்கியமானது. நான் ஆல்ரெடி எப்போவுமே நீங்கள் கிரெடிட் ஸ்ட்ராட்டஜியாக ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு டெபிட் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஃபஸ்ட்டு அதிகமான ப்ரீமியமை பை பண்ணிவிட்டு கம்மியான ப்ரீமியமை செல் பண்ணுறோம், மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு பியர் கால் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே கால் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கிரெடிட் ஸ்ட்ராட்டஜியாக கன்வெர்ட் பண்ணோம். அது வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக டெபிட் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா டெபிட் ஸ்ட்ராட்டஜி போங்க. ஓரளவுக்கு 50-50 இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கிரெடிட் ஸ்ட்ராட்டஜி போங்க. ஸோ இப்போ 18200 புட் அப்படிங்கிறது 150 ருபீஸ் ப்ரீமியம் இருக்குது எனக்கு. அப்போ அதை நான் வந்துட்டு வெளியே கொடுத்துட்றேன் ஒரு பை பண்ணுறதுக்கு. 70 ருபீஸை செல் பண்ணி கிரெடிட் எனக்கு நெட் டெபிட் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் எனக்கு இங்கே. ஏன்னா 70 ரூபா உள்ளே வந்துடுது, 150 ரூபா வெளியே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வேரியஸ் சினாரியோவில் நமக்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் சப்போஸ் 17000, இதுலேயே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இது 150 ரூபா ப்ரீமியம் இருக்கா. இது பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு 17950க்கு வந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்க, 18800 950க்கு வந்துடுச்சு. இப்போ இந்த ப்ரீமியம் என்ன ஆகும் எக்ஸ்பிரி அன்றைக்கி அப்படின்னா இந்த 18200க்கு ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். அப்போ 200 ப்ளஸ் ஒரு 250 ரூபா வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஏன்னா கீழே இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குது, அங்கேருந்து உங்களுக்கு கீழே இறங்குறதுனால உங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா டீப் இந்த மணி ஆகிடும். உங்களுக்கு 18200 புட் பார்த்திங்கன்னா டீப் இந்த மணி ஆகும்போது 250 ரூபா இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படியே இருக்கும். சரிங்களா. அடுத்தது இது என்ன ஆகும் அப்படின்னா 17800, மார்க்கெட் 17950 இருக்கா. இது பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது 150 ரூபா இருந்தது, ஓவராலாக வந்துட்டு 250 ரூபா அப்படியே நிற்கும். சரிங்களா, அப்படியே 250 ரூபா இருக்கும். இது இந்த 70 ரூபா என்ன ஆகும்னா அவுட் ஆஃப் த மணி ஆகிடும் உங்களுக்கு. அப்போ 0 ஆகிடும். அவுட் ஆஃப் த மணி எல்லாமே எக்ஸ்பிரி அன்னைக்கு 0 ஆகிடும். அப்போ இதுலேயும் நீங்கள் இது செல் பண்ணியிருக்கீங்க, அதனால் இது 0 ஆகுது. அப்போ 70 ரூபா இங்கேயும் ப்ராஃபிட்டு, இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா. நீங்கள் 250 ரூபா ப்ரீமியம் இருக்கும் அந்த டைம். நீங்கள் 150 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா வந்துட்டு ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போ 170 பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இதே பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரொம்ப கீழே வந்துருச்சு அப்படிங்கும்போது அது வந்துட்டு வேறு சினாரியோவாக இருக்கும். இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17800க்கு மேலே போயிடுச்சு, 17700க்கு போயிடுச்சு மார்க்கெட் அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு 100 பாயிண்ட் உங்களுக்கு லாஸில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 300 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்துடும் ஃபஸ்ட்டில் இருக்கிறதுக்கு. ரெண்டாவது பாயிண்டில் 100 பாயிண்ட் லாஸ் இருக்குது. ஏன்னா 17700 செல் பண்ணியிருக்கும்போது 17800 நீங்கள் 70 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கும்போது மார்க்கெட் 17700க்கு முடிக்குதுன்னா 100 ரூபா இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். அந்த 100 ரூபா உங்களுக்கு லாஸ், ஏன்னா நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்க, அதிகமாக போகக்கூடாது. ஸோ அப்படி, ஆனால் அதில் ஃபஸ்ட்டில் வந்துட்டு பை பண்ணியிருக்கீங்க, அதில் நல்லா ப்ராஃபிட் வந்துடும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு பே ஆஃப் டயக்ராம் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். ஏன்னா வேரியஸ் இடத்துல இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறத வச்சு நமக்கு பிஎன்எல் மாறிட்டே இருக்கும். அதே அப்சைடு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த 70 ரூபா அப்படியே 0 ஆயிடும், ஏன்னா இது அவுட் ஆஃப் த மணி. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டைன் வேல்யூ இருக்கும். 18300 போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு 50 ரூபா வந்துட்டு அதில் இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். இது 70 ரூபா அப்படியே ப்ராஃபிட். அப்போ நெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா ப்ராஃபிட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துல போகும்போது அந்த இது வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம ஆப்ஸ்டாவில் போட்டு பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ மார்க்கெட் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நிஃப்டி எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போ 18000 இருக்குது. சரிங்களா, 18100 அப்படிங்கிறது வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வீக் இல்லாமல் ஒரு நவம்பர் கடைசி வீக் வச்சுக்கிறேன்.
இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஸ்ட்ராட்டஜி பில்டர் சூஸ் பண்ணிக்கங்க. இதில் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்டை எடுங்க. எந்த எக்ஸ்பிரியோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் 18,000 இருக்குது, மார்க்கெட் 17,700 இந்த மாதம் கடைசிக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறது என்னோடய ஐடியா. அப்போ என்ன பண்ணுவேன், 17,800 புட்டை வந்துட்டு பை பண்ணுவேன். சரிங்களா? அப்போ இதை பை பண்ணுறதுக்கு எனக்கு 257 ரூபா எனக்கு டெபிட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி 17,800 புட்டை ஒரு லாட் அதே எக்ஸ்பிரியில் செல் பண்ணிடுவேன். இப்போ பாருங்கள், மார்க்கெட் எனக்கு இந்த நவம்பர் 24ஆம் தேதிக்குள்ளே எனக்கு 17,800 இல்லை 18,950 எங்கே கீழே எவ்வளோ இறங்கினாலும் எனக்கு 970 ரூபா ப்ராஃபிட். ஆனால் மேலே போயிடுச்சு அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் அந்த எக்ஸ்பிரிக்கு 5,000 ரூபா லாஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்போஸ் 18,500 போகுது, 400 போகுதுன்னா உங்களுக்கு அந்த 400 ரூபா போகுது, 18,400 போகுது அப்படிங்கும்போது 2,000 ரூபா உங்களுக்கு T+0ன்னு ஒரு வேல்யூ இருக்குது பாருங்கள். இந்த T+0 2 வேல்யூ காமிக்குது பாருங்கள். இந்த T+0 அப்படிங்கிறது எக்ஸ்பிரிக்கு முன்னாடி, அந்த ரெட் லைன் காமிக்கிறது எக்ஸ்பிரி அன்னைக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு சினாரியோவாக இருக்கும். ஸோ இதையவே நீங்கள் இல்லை எனக்கு 24 நவம்பர் என்ன நடக்குன்னு தெரியாதுப்பா, ஆனால் எனக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே என்ன நடக்கும்னு தெரியும் ஓரளவுக்கு அப்படிங்கும்போது எக்ஸ்பிரியை வந்துட்டு மாற்றிக்கங்க. 17 இல்லை 10ஆம் தேதி இல்லை அடுத்த வாரத்துக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஐடியா வச்சிங்கன்னா அந்த எக்ஸ்பிரி டேட்டை மாற்றிட்டு ரெண்டுமே எல்லாமே நீங்கள் எடுக்கிறது எல்லாமே ஒரே எக்ஸ்பிரியாக இருக்கணும், ஒரே லாட் சைஸாக இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகும். 10 நவம்பருக்குள்ளே கீழே வரும் அப்படின்னு சப்போஸ் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 171 ரூபா பை 70 ரூபா, அப்போ நெட்டு பார்த்திங்கன்னா 100 ரூபா உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ அதுக்கு எப்படி இருக்குது பிஎன்எல் அப்படிங்கிறது, எந்த இடத்துல வந்தால் உங்களுக்கு மேக்ஸ் லாஸ், எங்கே பிரேக் ஈவன் பார்த்திங்கன்னா 17,995 கீழே வந்தால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. அதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட் 995 அந்த இடத்துல. ஸோ இதுதான் உங்களுக்கு. ஸோ ஆப்வியஸாக இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 18லேருந்து ஒரு 24,000க்குள்ளே உங்களுக்கு மார்ஜின் தேவைப்படும். இதை வந்துட்டு நீங்கள் ஜீரோதாவில் பேஸ்கெட்டில் போட்டு பார்த்துக்கலாம். பேஸ்கெட் க்ரியேட் பண்ணி பை ஒரு பொசிஷன், செல் ஒரு பொசிஷன் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட் வந்துடும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் தான் பியர் புட் ஸ்ப்ரெட். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லைட்டாக பியரிஷாக இருக்கீங்க, ஒரு ஸ்லைட்டாக நெகட்டிவாக போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை ரொம்ப நெகட்டிவாக போனாலும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸ்லைட் மாடரேட்லி டு எக்ஸ்ட்ரீம். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் போனாலும் உங்களுக்கு ஃபுல் ப்ராஃபிட் தான், மாடரேட்டாக ஒரு அளவுக்கு இறங்கினாலும் ப்ராஃபிட் தான். அந்த மாதிரி டைமில் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நீங்கள் அஸ் அ பிகினராக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க. சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க வீடியோஸ் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ, பபாய்.